அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் இருக்கக்கூடிய டாக்ட்ரன்ஸ் தான். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய டாக்ட்ரன்ஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு 5 டாக்ட்ரன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்ட்ரன்ஸை நம்ம பெரும்பாலும் எக்ஸாம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் போகிறோம். ஆனால் இந்த டாக்ட்ரன்ஸை பேஸ் பண்ணி ஃபிலிம்ஸ்லேயா இருக்கட்டும், மெயின்ஸ்லேயா இருக்கட்டும், கண்டிப்பாக கொஷின்ஸ் வருது, இன்டர்வியூலேயும் வருது. ஸோ இந்த டாக்ட்ரன்ஸ் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னும் பொழுது அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. நம்ம படிக்கக்கூடிய செக்ஷன்ஸ்குள்ளாரியே தான் அந்த செக்ஷனை மென்ஷன் பண்ணாமல் அந்த டேர்மை வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த டாக்ட்ரன்ஸ் அமைய போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாக்ட்ரின் ஆஃப் ஆக்ஸலரேஷன் அப்படின்னா, ஆக்ஸலரேஷன்னா ஸ்பீட். ஸோ அப்போ அது வேகமாக ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் டபுள் பாசிபிலிட்டி அப்படின்னா ஒரு பாசிபிலிட்டி தாண்டி இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குன்றத நம்ம அந்த செக்ஷனை மென்ஷன் பண்ணாமலேயே அந்த டேர்மை வச்சே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இது ரொம்பவே முக்கியமான விஷயம். சரி, இந்த டாக்ட்ரன்ஸ்க்கு டைரெக்டாக போயிடலாம். டாக்ட்ரின் ஆஃப் பர்பெட்டுவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்ட்ரன் எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 14ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷனை நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல நான் ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதன் பிறகு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளாரிட்டியோட புரியும். அதை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ பர்பெட்டுவிட்டி அப்படின்னா மேக்ஸிமம் பீரியட் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இது அந்த செக்ஷன்லேயே பர்பெட்டுவிட்டின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ரூல் அகெயின்ஸ்ட் பர்பெட்டுவிட்டின்னு வரும்பொழுது அது ஏதோ ஒரு விஷயம் இந்த பர்பெட்டுவிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிராக இருக்குது, அந்த ரூல் அதுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு நபருடைய லைஃப் டைமுக்கு பிறகு ஒரு பர்சனுக்கு போகலாம். ஸோ அந்த பர்சன் இன்னொரு பர்சன் மேஜர் ஆகிற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்ஸ் அவங்க மேஜர் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்களுக்கு கொடுத்துடணும். இதுதான் பொதுவாக இதில் சொல்லக்கூடியது. இதில் சிம்பிளாக ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம அதில் சொல்லியிருப்போம். ஸோ பீரியட் ஆஃப் லைஃப், ஸோ அந்த நபர் இறந்த பிறகு தான் இது அப்ளை ஆகும் அப்படின்னா அந்த நபர் வாழக்கூடிய நபருடைய பீரியட் ஆஃப் லைஃப், அடுத்து அவங்க பிறக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த பீரியட் ஆஃப் இப்போ அன்பார்ன் சில்ட்ரன்னா அந்த பீரியட் ஆஃப் பீரியட், அதுக்கப்புறம் அவங்க மைனராக இருக்காங்க இல்லையா, ஸோ 18 இயர்ஸ்க்கு உட்பட்டு இருக்கிற வரைக்கும் அந்த எல்லா பீரியடையும் கால்குலேட் பண்ணுறது தான் பீரியட் ஆஃப் பர்பெட்டுவிட்டி. ஸோ ஒன்ஸ் அவங்க 18 ஏஜ் அட்டைன் பண்ணிட்டாங்கனாலே அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்கக்கிட்ட கொடுத்துடும். ஸோ அதுக்கு மேலே டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த ப்ரொவிஷனில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கா அப்படின்னா நம்மளோட சேனலோட பேரே விதிவிலக்காக திகழ் தான். ஸோ பி அண்ட் எக்ஸப்ஷன், ஸோ எல்லாத்துக்குமே எக்ஸப்ஷன் இருக்கும். ஸோ இதில் என்ன எக்ஸப்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேரிட்டிக்கு இது பொருந்தாது. ஏன் சேரிட்டிக்கு பொருந்தாதுன்னா அது பப்ளிக்கோட பெனிஃபிட்டுக்கு வருது. ஸோ அதில் நம்ம ஏஜ் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டுட்டா? நெக்ஸ்ட்டு லீஸுக்கோ அக்ரிமெண்ட்டுக்கோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கோ இது பொருந்தாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு கேஸ் லாவும் இம்பார்ட்டன்ட் கேஸ் லாவும் இருக்குது. ஆனந்த் ராவ் விசஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜென்ரல் ஆஃப் பாம்பே. ஸோ இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க, 18 இயர்ஸ் அவங்களுக்கு அப்சல்யூட்டாக ஆகிருக்கணும். ஒன்ஸ் அந்த 18 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்கக்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டியை தூக்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த செக்ஷன் 14. செக்ஷன் 17 டைரக்ஷன் ஆஃப் அக்யூமுலேஷன். ஸோ இந்த டாக்ட்ரின் பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபருடைய லைஃப் பீரியடும் அடுத்து அவர் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரோ அதில் இருந்து 18 இயர்ஸ்க்குள்ளார எவ்வளோ அமௌண்ட் அதில் கலெக்ட் ஆகிருக்கு. அக்யூமுலேட்னா என்ன, ஏதோ ஒரு விஷயம் சேர்ந்துருக்கு. அப்போது அதில் வரக்கூடிய ரெண்ட்டோ இன்கமோ ஏதோ ஒரு விஷயம் சேர்ந்துருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்கம்மை கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்காத பட்சத்தில் அது வாய்டாகவும் லேப்ஸ்டாகவும் கன்சிடர் பண்ணப்படும். ஆனால் இது எந்த விஷயத்துக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னா இவரால் ஏற்பட்ட கடன் ஏதோ இருக்குது அப்படின்னும் பொழுது.
யாரால்? டிரான்ஸ்ஃபரரால். ஸோ யார் இந்த ப்ராப்பர்ட்டி எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு கடனோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்கிறதுக்காக அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது அதை நம்ம கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போர்ஷன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆர் ரிமோட்டர் இஷ்யூ எனி பர்சன் டேக்கிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு சார்பாக அவளுடைய சில்ட்ரனோ இல்லை அவருக்கு சொந்தமான யாருக்கோவா அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பயன்படுத்தினாங்கனாலோ இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியை பராமரிக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயம் செய்கிறாங்க. ஸோ ப்ரிசர்வேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியான தொகையை கேட்க முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய எக்ஸெப்ஷன். இதை வந்து டாக்ட்ரின் ஆஃப் அக்யூமுலேஷன் சொல்லுவாங்க. இந்த வேர்டுமே செக்ஷன் 17லேயே தெளிவாக டைரக்ஷன் ஆஃப் அக்யூமுலேஷன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக்ட்ரின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அடுத்து டாக்ட்ரின் ஆஃப் சைப்ரஸ் செக்ஷன் 26 ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன் ப்ரெசிடெண்ட். ஸோ இதில் என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கண்டிஷனை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண அப்படின்னா உனக்கு இந்த விஷயத்தை நான் தருவேன், இந்த ப்ராப்பர்ட்டியை தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு கிளியராக புரியும். ஏ அப்படிங்கிற நபர் வந்து பி அப்படிங்கிற நபருக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு. என்னென்னா, நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி CDE அப்படிங்கிற 3 நபர்கள்ட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன் வாங்கின அப்படின்னா நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உனக்கு இந்த அமௌண்ட்டை நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற நபர் பர்மிஷன் வாங்கணும்னு தான் நினைக்கிறார். ஆனால் இ அப்படிங்கிற நபர் இறந்து போயிடுறார். ஸோ இறந்து போகும் பொழுது என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? அவரால் அதை கேட்க முடியாது இல்லையா அவர்கிட்ட பர்மிஷன். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டான்ஷியலி ஃபுல்ஃபில்டு அப்படின்னாலும் அந்த இடத்துல இந்த கண்டிஷனை அவர் செய்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறார். இவர்கிட்ட செய்ய முடியாமல் போனாலும் இவர் அந்த 5000 பெறத்துக்கான அருகதை உடையவர். ஸோ இது வந்து ரூல் ஆஃப் சைப்ரஸ் இல்லைனா டாக்ட்ரின் ஆஃப் சைப்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம அந்த விஷயத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா அது ரூல் ஆஃப் சைப்ரஸ் கீழே வரும். ஸோ செய்ய முடியாத விஷயங்களை இப்போ இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அது செய்ய முடியாத விஷயத்த நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அது கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி தான் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 26. அடுத்து டாக்ட்ரின் ஆஃப் ஆக்ஸலரேஷன். ஸோ இந்த டாக்ட்ரின் பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஒன்று பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அது வந்து அல்டீரியர் டிஸ்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது ஒரு நபருக்கு முதல்ல வழங்கப்படுது, அவருக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க, ஆனால் அந்த கண்டிஷனை அவர் செய்யலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய அல்டீரியர் டிஸ்போஷன் அடுத்து இருக்கக்கூடிய நபருக்கு போயிடும். ஸோ இந்த விஷயத்தை நீ செய்யலைன்னா இந்த நபருக்கு போயிடும். இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் ஆக்ஸலரேஷன். ஸோ ஆக்ஸலரேஷன் அப்படின்னும் போது அது ஸ்பீடாக போகும். ஸோ உனக்குள்ள டைம் பீரியட் இதுக்குள்ளே நீ செய்யலைன்னா அடுத்த ஆளுக்கு போயிடும் அப்படிங்கிறத இந்த செக்ஷன் சொல்லுது. இதை ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளியராக புரியும். இப்போ ஏ அப்படிங்கிற நபர் வந்து பி அப்படிங்கிற நபருக்கு ஒரு லீஸ் விடுறாரு. என்ன கண்டிஷனோடனா 3 மாதத்துக்குள்ளார நீ வந்து சி அப்படிங்கிற நபருக்கு கொடுத்துடணும் இந்த ப்ராப்பர்ட்டியை, நான் இறந்தே போனாலும் சரி நீ இதை வந்து சி அப்படிங்கிற நபருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆனால் என்ன ஆகுதுன்னா பி அப்படிங்கிற நபர் வந்து ஏவோடைய லைஃப் டைம் பீரியட்லேயே வந்து இறந்து போய்ட்றார். ஸோ இந்த சமயத்தில் பியால் அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போயிடும். அப்படின்னு இருந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போகும்? சிக்கு போயிடும். ஏன்னா 3 months பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே சிக்கு போயிடும், ஏன்னா பி இறந்து போயிட்டார். ஸோ இந்த விஷயத்தை சொல்லக்கூடியது தான் ஆக்ஸலரேஷன் டாக்ட்ரின். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இல்லஸ்ட்ரேஷன். ஏ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பி அப்படின்ற ஒரு நபருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போடுறாரு. என்ன கண்டிஷன் போடுறாருன்னா, ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப்க்கு தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். என் ஒய்ஃப் உயிரோடு இருந்தாங்க என்னுடைய லைஃப் டைமில் அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போகும். சப்போஸ் என் ஒய்ஃப் எனக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போடுறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஏவும் பியும் 2 பேருமே ஒன்றா வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அவருக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் இறந்து போனாங்களா இல்லை அதன் பிறகு இறந்து போனாங்களா அப்படிங்கிறத நிரூபிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் இந்த டாக்ட்ரின் ஆஃப் ஆக்ஸலரேஷன் அப்ளை ஆகுமானா அப்ளை ஆகாது.
அடுத்து டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் வென் நெசசரி அப்படிங்கிறத செக்ஷன் 35ல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அதில் ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ரொஃபர்ஸஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரொஃபர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் கொடுப்பது போல் கொடுத்து இதுவா அதுவா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த டேர்மை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்ம் ஆஃப் சுல்தான்பூர் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சி. ஸோ சி அப்படிங்கிற ஒரு நபருக்கு சுல்தான்பூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது 800 rupeesக்கு ஒர்த்து. சரியா. ஸோ இப்போது இந்த ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணுறாருனா அவருக்கு உரிமை இல்லாத நபரை தான் ப்ரொஃபஸ் பண்ண முடியும்ன்றத ஃபஸ்ட்டு கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற நபர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பி அப்படிங்கிற நபருக்கு 1000 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா. ஸோ ஒன்று நீ இந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கோ, இல்லை நீ என்னுடைய கிஃப்டான 1000 ரூபாவை எடுத்துக்கோ, ரெண்டுத்தில் எது வேணும் அப்படின்னு சீக்கிட்ட ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க. இல்லை எனக்கு என்னுடைய ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருங்க, அந்த 1000 rupees எனக்கு வேண்டான்னு சொல்லி சி அப்படிங்கிற நபர் சொன்னார்னா இந்த இடத்துல அவர் அந்த கிஃப்டை ஃபோர்ஃபிட் பண்ணிடுறாரு, அதை மறுக்கிறாரு, டிசைன் பண்ணுறாரு. எதை எலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபார்மை. சப்போஸ் அப்படிங்கிற நபர் இறந்து போயிட்டார் அப்படின்னும் பொழுது எலெக்ஷனுக்கு முன்னாடினா அப்போது அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாராக இருக்காங்களோ அவங்கள வந்து எலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒன்று நீ 1000 ரூபாய் வேணுமா, இல்லை 800 ரூபாய் மதிப்புள்ள இந்த ஃபார்ம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த டாக்டர்னுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸப்ஷனாகவும் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதும் இருக்குது. கேஸ் லாஸ்லாம் நல்லா பார்க்கணும், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான டாக்டரினும் கூட. ஸோ அதை வந்து செப்பரேட்டாக நம்ம செக்ஷன்ஸ் வைஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் டீட்டெயிலாக பார்த்துப்போம். இந்த இடத்துல டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் எதில் வருது, என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கலாம். இது போல் வேறு என்ன வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக அது ஃபோர்கமிங் வீடியோஸில் இடம்பெறும். நன்றி, வணக்கம்.